உங்க பலவீனத்தை ஆயுதமாய் பயன்படுத்த கர்த்தரால் முடியும். அது உங்களுக்கு பலவீனம் அல்ல. பலவீனத்தோடு புலம்பிக் கொண்டு இருக்காதீர்கள். சாதாரண ஒரு பச்சை தாடை எலும்பை கொண்டு 1000 பேரை கொல்ல முடியும்னா சாதாரண ஒரு காரியத்தை கொண்டு என் ஆண்டவர் அசாதாரணமான காரியத்தை செய்ய முடியும். கரங்களை வைத்து ஒரு இலையிலே சொல்லுங்களேன். அதுதான் சிம்சோன் கையில் இருந்த அந்த வெப்பனாய் மாற்றினார். சாதாரண கழுதை தாடை எலும்பு தான், அது வெப்பனாய் கர்த்தர் மாற்றினார். ஒரு உண்மை நான் உங்களுக்கு சொல்றேன். உடைந்து போயிருக்கலாம், நீங்கள் சாதாரணமா உங்களை நினைச்சிருக்கலாம், மதிப்பில்லாமல் நினைச்சிருக்கலாம். ஆனா கர்த்தர் அதையே வெப்பனா பயன்படுத்துவார், அதையே ஆயுதமாய் பயன்படுத்துவார். நம்முடைய ஆண்டவரை குறித்து நீங்கள் சரியாய் புரிந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்துல யாருமே நிராகரிக்கப்பட்டவர்களே கிடையாதுங்க. இங்க இருக்கிற எல்லாரையும் பார்த்து நீங்க யாருமே நிராகரிக்கப்பட்டவர்கள் கிடையாது. நீங்க தான் உங்களை குறைவாய் மதிப்பிடுகிறீர்கள், நீங்க தான் உங்களை குற்றப்படுத்துகிறீர்கள், நீங்க தான் நான் திறமை இல்லாதவன் நினைக்கிறீங்க, நீங்க தான் நான் அது சரியில்லை இது சரியில்லை நினைக்கிறேன். ஆண்டவர் உங்களை ஒரு நாளும் குறை உள்ளவராய் பார்க்கவே இல்லை. உங்க குறைவுகளை கூட ஆயுதமாய் மாற்றுகிறார்.